பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு. நானும் மசாலாலாம் கூட்டி விட்டுட்டு, என்னடா ரொம்ப நேரம் ஆச்சு, குழம்பு இந்நேரம் கொதிச்சிருக்கணுமே அப்படின்னு வந்து பார்த்தா, இந்த அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது தூண்டப்படாமல் இருந்துச்சு. அப்போ தான் நான் பார்த்தேன், அடடா அடுப்பு தூண்டப்படலையேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நல்லா பெருசாக தூண்டி விட்டேன். பாருங்கள், இப்போ சலப்படன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி தான் இன்றைக்கி சபைக்குள்ளே நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அடுப்பு மேலே தான் இருக்காங்க, சபைக்குள்ளே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க பைபிள் படிக்கிறதில்ல, அவங்க ஜபிக்கிறதில்ல. ஆனால் சீக்கிரமாக நான் மேலே வரணும், லைஃப் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. தப்பு இல்லை. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவன் இப்போ தான் வந்தான், போன வருஷம் தான் சர்ச்சுக்கு வந்தான், இந்த வருஷம் அவனுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு பாரு, அவன் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு வந்துட்டானே அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவன் மேலே ஒரு பொறாமை வேறு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த அடுப்பு இருக்குது இந்த பர்னர் அது சின்ன பர்னர், இப்போ நான் வச்சுருக்கிறது பெரிய பர்னர். இந்த பர்னர் பார்த்திங்கன்னா இது பெருசு. ஆக பக்கத்தில் இருக்கிறவன் பெரிய பர்னரில் வேகமாக எரிஞ்சான். அதனால் கடை நம்ம சமையலாகி ருசியாக மாறி அநேகருக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு அவன் வந்துட்டான். நீங்கள் இன்னும் ஒரே ஸ்டவ் மேலே இருந்தாலும், ஒரே ஃப்ளேமுக்கு கீழே இருந்தாலும் பாயில் ஆகிறதுக்கு உங்களுக்கு அனல் பத்தலை. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பைபிள் பிரச்சனைன்னு வருவாங்க. பிரதர் பைபிள்லாம் படிக்கிறீங்களா, ஜெபம் பண்ணுவீங்களா? படிக்கிறேன் பிரதர்ம்பாங்க, ஜெபம் பண்ணுறம்பாங்க. ஆனால் எப்படி ஜெபம் பண்ணுறீங்க, என்ன ஏதுன்னு கேட்டால், காலையில் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க, சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. சரி, பைபிள் படிக்கிறீங்களா? இல்லைங்க பிரதர், பைபிள் படிக்கிறதில்ல அப்படிம்பாங்க. வேதம் சொல்லுது, வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறவருடைய ஜெபம் அருவருப்பானதுன்னு. நீ வசனத்தை வாசிக்கணும். வசனத்தை வாசிக்கும் பொழுது தான் அந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்யும். அதை நம்ம மறந்துடவே கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க. வசனம் என்ன பண்ணும்? நமக்குள்ள கிரியை செய்யும். நமக்குள்ள கிரியை செய்யணும். ஏன்னா அது ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையை நமக்குள்ளே அனுமதித்து, அதை நம்ம தியானித்து, அதை நம்ம அறிக்கை செய்து, இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை நடக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம், ஒரு விசுவாசம் நமக்குள்ளே விதைக்கப்படும் பொழுது தான் அது விளைச்சலை கொண்டு வரும். ஆக நீங்கள் அடுப்பு மேலே இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, தீ எரிஞ்சிட்ருக்கிறதுல பிரச்சனை இல்லை. அந்த தீ உங்களுடைய பாத்திரத்தின் மேலே கொஞ்சமாக படுது. ஆகவே அந்த உள்ளே இருக்கிற பொருட்கள் வேகிறதுக்கு லேட் ஆகுது. ஆசீர்வாதமும் அப்படித்தான். நாம் என்ன நினைக்கிறோம், உள்ளே வச்சோனையே கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் போடாமல் இருக்கும், அவ்வளோ பெரிய பர்னரில் போட்டு டடக்குன்னு அடிப்போம். அந்த மாதிரி எல்லாமே 1 மினிட்டில் வந்துடணும்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான வாழ்க்கை, ஒவ்வொரு விதமான பாடுகள், ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம். ஆக எல்லாருக்கும் ஒன்று போலவே இருக்காது. ஆனால் எல்லாருக்கும் ஒன்று தேவனுடைய வார்த்தை, எல்லாருக்கும் ஒன்று ஜெபிக்கிற அனுபவம், எல்லாருக்கும் ஒன்று தான் விசுவாசம், எல்லாருக்கும் ஒன்று தான் கர்த்தர் எனக்கு செய்வார் என்கிறதான ஒரு தரிசித்து நடக்கிற ஒரு வாழ்க்கை. இதை நாம் ஒவ்வொருவரும் எனக்குரியது என்று எடுத்துக்கொண்டு நாம் அதில் பெருக அற்புதங்களை கர்த்தர் செய்ய அவருக்கு தடையில்லை. ஆக எந்த பர்னரில் இருக்கிறோம் அப்படிங்கிறதும் முக்கியம், எப்படி எரிகிறோங்கிறதும் முக்கியம். எனக்குள் அந்த தீ எரிய எந்த அளவு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன் என்பதும் முக்கியம். ஆக உங்களுடைய மனதுக்குள் இருக்கிற அகத்தூண்டலாகிய அந்த பர்னரை தூண்டி விடுங்க. அதிக வெப்பம் உங்களுக்கு கிடைக்கட்டும். அது பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் உங்கள் ஆவியை அனலாக்குவார், அக்னியாக்குவார். அந்த அக்னி உங்களை பட்சிக்கும். அப்போது உங்கள் சுயம் சாகும், தேவ கிருபை பெருகும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே உங்களை சோதித்து பாருங்க, உண்மையாகவே நான் எரிந்து கொண்டிருக்கிறேனா, உண்மையாகவே வார்த்தை எனக்குள் இருக்கிறது, அதை உடைக்கப்பட்டு அதுக்குள்ளிருந்து ஜீவன் புறப்பட்டு என் வாழ்வை ஆசீர்வதிக்க நான் என்னை விட்டு கொடுக்கிறேனா என்பதை சோதித்து பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மணக்கச் செய்து ருசிக்கச் செய்து ஆசீர்வதிப்பாராக. God bless you.